டு யுவர் ஆரி விங்ஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் எப்படி இருக்குது, அந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, தென் நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம், ஸோ அவங்களுடைய ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் பேர் என்ன எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஹாய்மா. ஹாய். ஸோ உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? சௌமியா. ஸோ எங்கேருந்து வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எந்த ஊர் நீங்கள்? பரமக்குடி. ஸோ ஓகே, யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தீங்களா, இல்லை நம்ம சேனல் பார்த்து வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிங்களா? ஓகே, ஒருத்தவங்க வந்து நம்ம அதோட என்னோட முன்னாடி எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஃபர் பண்ணி எங்கிட்ட திருப்பி வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இப்போ நார்மல் கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? ஓகே, ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து முடிஞ்சிடும். ஓவரால் வந்து இப்போ உங்கள் சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது? ஸோ உங்களுக்கு நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரட் டைப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன சிச்சுவேஷனாக யூஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜர்தோசி பீட் ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, பீடில் வந்து அந்த சுழி டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லீஃப் பேட்டர்ன் வந்து என்ன சிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க லீஃப்க்கு? ஓகே, பட்டன் ஹோல், சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே, பேரட்க்கு என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? சீக்வன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, சீக்வன்ஸில் பீடு வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையில என்னோட சவுண்டும் வரும், பக்கத்தில் இருக்காங்க, அதனால டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பெடல் ஃபுல்லாகவே வந்து எப்படி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ சீக்வன்ஸும் சுகர் பீடை யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் ஜரி வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஜரி ஃபுல்லாகவே வந்து ஜரி வச்சு க்ளோஸ் டு செயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்லேயே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் டு செயின் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இங்கேயும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ். ஓகே, பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்தானா வச்சு டைமண்ட் ஷேப் மாதிரி. ஓகே, கர்தானா யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப் பண்ணி அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மறுபடியும் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி வந்து ஜர்தோஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ ஜர்தோசி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஸோ எப்படி வந்து மறுபடியும் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலான்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு இப்போ நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஓவரால் வந்து இது வந்து அவங்க பேசிக் லெவலில் ஜஸ்ட் வந்து ஒரு 1 மந்த். அதுவும் வந்து இப்போ கேட்கலாம் நீங்கள், இப்போ நீங்கள் கிளாஸ் வந்து எப்படி வரீங்கப்பா சொல்லுங்கள்? வீக்லி ஒன்ஸ் தான். ஓகே, இவங்க வந்து ஆக்சுவலி வந்து டெய்லி கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் அவங்களால டெய்லி கிளாஸ் வர முடியல. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறனால ஒன்லி ஃப்ரைடே மட்டும் தான் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 மாதம் 1.5 மாதம் இருக்குமாப்பா கிளாஸ்? 1.5 மாதம். ஸோ 1.5 மாதத்துலேயே அவங்க வந்து ஃபுல்லாகவே வீக்லி ஒரு நாள் தான், அதாவது சண்டே மட்டும் இல்லை, சண்டே இல்லைனா வந்து ஃப்ரைடே இந்த மாதிரி வந்து கிளாஸ் மட்டும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட மற்ற ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அவங்களோட கிளாத் காட்டுங்க. ஸோ இவங்களோட ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சஸ். ஸோ ஒர்க்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் சொல்லுங்கப்பா, என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? ஜரி த்ரெட். ஓகே, இது வந்து ஜரியில் வந்து லோடிங் பண்ணி, இது வந்து சில்வர் ஜரியில் வந்து லோடிங் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து த்ரெட்டில் லோடிங் பண்ணி சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆமாம், பீடில் வந்து இது வந்து லோடிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேப்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பட்டன் ஹோல் டைப்பில் வந்து பீடில் வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ரிங் நாட் யூஸ் பண்ணி அழகாக ஃப்ளவர் ஷேப் பண்ணி தென் வந்து லீஃப் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரிங் நாட்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். இது வந்து பட்டன் ஹோல் ஃப்ளவர். ஸோ வித் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஒய் லீஃப் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், இதுவும் வந்து ஒய் லீஃப் பேட்டர்ன் வித் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இது அவுட்லைன் வந்து கொடுக்காம பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாருங்கள், பட்டன் ஹோல் ஃப்ளவரில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட்ஸ் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிக்சர் டயக்ராம் வந்து பண்ணிட்டு வர சொன்னோம். ஸோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்களா இல்லை ஈஸியாக பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க இந்த பிக்சர் பண்ணுறதுக்கு? மேக்ஸிமம் 1 டே தான்.
ஒன் டே தான். ஸோ ஒரு நாளையே வந்துட்டு அழகாக வந்து இந்த பிக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் லெவல் எவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவ்வளோ நெருக்கமாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி கலர் வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து அவுட்லைன் கொடுக்காம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க பீகாக் டிசைனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே நல்லா வராது, கடுப்பாவாங்க. பட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா வரும். ஸோ இது வந்து பிகினர் லெவலில் வந்து ட்ரை பண்ணப்போ இதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸ் டு செயின் பேட்டர்னு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு செயின்லேயே ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட் வந்து எல்லாமே வந்து கேப்பாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேப்லாம் வந்து நம்ம சரி பண்ணி நீட்டாக பண்ணால் தான் வந்து உங்களால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளோஸ் செயின் யூஸ் பண்ணி உங்களோட ஃபில்லிங்லாம் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் லோடிங்கு, மல்டி கலரு, கிராஸ் லீஃபு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க்கு அவ்வளோவுமே வந்து நிறைய ப்ராக்டிஸிங் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஹோம்ஒர்க் வந்து நிறையா கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தெரியும். இதுலேயே வந்து ஷேப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்போம். மல்டி கலரில் வந்து ஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து ஹாட் அண்ட் ஷேப்பில் உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இது வந்து கர்தானா கிளாஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் அது இதுன்னு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓவரால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் இருந்து எல்லாமே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு இப்போ ஹோம்ஒர்க்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறோம்? ஹோம்ஒர்க் சொல்ல வேணாம், டெய்லியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டமாக ஹோம்ஒர்க் கொடுத்தனால தானே இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்கோடு உங்களால் பண்ண முடியுது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஜர்தோசி வந்து இப்போ உங்களுக்கு வரலன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பேசிக்காக இப்போ நம்ம திருப்பி வந்து கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு சரியா? ஓகே, உங்களுக்கு ஓவரால் வந்து ஆரிவிங்ஸ்வேர்ல்டோட கிளாஸ் எப்படி இருக்குது? ஆரிவிங்ஸ்வேர்ல்டோட கிளாஸ் வந்து சூப்பராக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட வரைக்கும் வந்து இப்போயே உங்களால் ப்ளவுஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா? அப்படியே டாட்டா பம்ப்ஸ் போக போகிறீங்களா? ஜாயின் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நார்மல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நார்மல் கோர்ஸுக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ ப்ளவுஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ ஓவரால் வந்து நீங்கள் இப்போ 100%க்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுக்கலாம் ஆரிவிங்ஸ்வேர்ல்டுக்கு? 100க்கு 100 அவுட் ஆஃப் வந்து கொடுத்துடலாமா? ஓகே, ஸோ இனிமேல் நம்மக்கிட்ட கற்றுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் 1 மந்த்லேயே, அதாவது கம்மியான டைம்லேயே நம்ம சீக்கிரமாக ப்ளவுஸ். ஆமாம், இப்போ வந்து இவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து 1.5 மாதத்தில் வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் டெய்லி கிளாஸ் அப்படிங்கிறப்ப வந்து 1 மந்த்லேயே வந்து கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணி ப்ளவுஸும் வந்து பண்ணி அழகாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பாய் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காண்டி தான். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து எங்களுக்கு காமிங்க மேம், பிகாஸ் எங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் நல்லா வர மாட்டேங்குது, உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்குமே எப்படி இருக்குன்னு வந்து காமிங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து தப்பாக தான் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாகவே நம்ம கரெக்ட் பண்ணால் தான் வந்து நல்லா ஒர்க் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து வரும். அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். மேபி நீங்கள் யாராவது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்குமே நான் வந்து நிறையா வந்து போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து டேரக்ட் கிளாஸ் வந்து PMKல வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் வீடியோவில் செம்மையாக மீட் பண்ணலாம். ஹேவ் எ நைஸ் டே. பாய். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய். ஹேவ் எ நைஸ் டே.